குட் ஈவினிங். குட் ஈவினிங் ஆல். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது யூனிட் 9. ஸோ மனித வளர்ச்சி குறியீட்டு மதிப்பீட்டில் சேர்க்கப்படாத சரியான ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். ஸோ மனித வளர்ச்சி குறியீடு, ஸோ அப்படின்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். ஹியூமன் டெவலப்மெண்ட் ஹெச்டிஏ இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ஹெச்டிஏ இண்டெக்ஸ் வந்து இந்த 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 இண்டெக்ஸ் வந்து யார் ரிலீஸ் பண்ணுறா? சில குறிகாட்டிகள் வந்து இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப அவசியமானது. அதில் டெவலப்மெண்ட் சைடு, ஸோ growth டெவலப்மெண்ட் இருக்கு. growthங்கிறது குவான்டிட்டி சைட்ஸ், சரியா? டெவலப்மெண்ட்ங்கிறது குவாலிட்டி சைட்ஸ். ஸோ ஹியூமனோட குவாலிட்டிஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பொறுத்தது, சரியா? அதுல குவாலிட்டி சைட்ஸ்ல இருக்கிறது தான் ஹெச்டிஐ. இந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்றது வந்து யுனைடெட் நேஷனல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ், யுஎன்டிபின்னு சொல்லுவாங்க, சரியா? யுஎன்டிபி. இந்த யுஎன்டிபி வந்து கிட்டத்தட்ட 1966 தொடங்கப்பட்டது. இந்த ஹெச்டிஐ ரிப்போர்ட் வந்து 1990 இருந்து ரிலீஸ் ஆகுது, சரியா? ஸோ இந்த ரிப்போர்ட் வந்து உருவாக்கின டெவலப்டு பண்ண எக்கனாமிஸ்ட் வந்து பாகிஸ்தான் எக்கனாமிஸ்ட் மெஹபூப் உல் ஹக். மெஹபூப் உல் ஹக். மெஹபூப் உல் ஹக். ஸோ அவர் தான் இந்த இதை டெவலப் பண்ணாரு. ஸோ இது வந்து 3 டைமென்ஷன்ஸை முக்கியமாக கொண்டிருந்தது. ஒன்று வந்து லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, இன்னொன்று வந்து எஜுகேஷன்ஸ், இன்னொன்று வந்து பெர் கேபிட்டல் இன்கம். ஸோ பர்த் ரேட் வந்து கிடையாது. ஸோ எது வந்து நாட் இன்க்ளூடுன்னு கேட்டிருக்காங்க? பர்த் ரேட் தான் நாட் இன்க்ளூடட். ஸோ இந்த ஹெச்டிஐ ரிப்போர்ட்ஸில் இந்தியா வந்து 2022 வாங்கின ரேங்க் வந்து 134. ஸோ அதுக்கு முன்னாடி 135 இருந்தது. ஒரு ரேங்க் கொஞ்சம் முன்னாடி நகர்ந்துருக்காங்க. ஸோ இந்தியாவோட அதோட வேல்யூ வந்து என்ன அப்படின்னா 0.644. 644. ஸோ லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, இந்தியாவோட ஆவரேஜ் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி எத்தனை வருஷம்? ஸோ 67.7 இயர்ஸ். ஓகே, 67.7 இயர்ஸ். ஸோ அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ், ஸ்கூலிங்ஸும் இந்த இதில் பார்ப்பாங்க, சரியா? சராசரியாக இந்தியாவில் வந்து ஸ்கூலிங் போகிறவங்க வந்து 12.6 வருஷம். ஸோ ஸ்கூல் ஏஜஸ் தான். ஸோ காலேஜஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணல. ஸோ அப்போ 15 வருஷம் படிக்கணும் காலேஜ் முடிக்கணும்னா. பட் ஆவரேஜாக 12.6 தான் இந்தியாவில் முடிக்கிறாங்க, சரியா? ஸோ அப்புறம் ஸ்கூலிங்லேயே அட் த சேம் டைம் வந்து பெர் கேபிட்டல் இன்கம். ஸோ இந்தியாவோட பெர் கேபிட்டல் இன்கம் அப்படிங்கிறது வந்து $6,951. சரியா? ஓகே. ஸோ இதுதான் இதில் ரொம்ப முக்கியமானது. ஸோ அதே மாதிரி இவங்க நிறையா இந்த யுஎன்டிபி வந்து நிறைய ரிப்போர்ட்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதில் ஒன்று தான் ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ். ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ். ஸோ அதில் இந்தியா வந்து 108வது இடத்துல இருக்கு. ஸோ மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ். அடுத்து ஜெண்டர் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். ஜெண்டர் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். இன்இக்வாலிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். ஸோ இது எல்லாமே யூஎன்டிபி ரிலீஸ் பண்ணுறதா. யூஎன்டிபியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்கு? நியூயார்க். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் போகலாம். 15வது நிதிக்குழு பரிந்துரையின்படி மாநிலங்களுக்கு ஜிஎஸ்டிபி 4% நிதி பற்றாக்குறை அனுமதிக்கப்படும். இதில் 0.5% பின்வரும் துறையை சீர்திருத்துவதற்காக இணைக்கப்பட்டது. ஸோ 15வது நிதிக்குழு வந்து 15வது நிதிக்குழுவோட தலைவர் யார்? என்கே சிங். என்கே சிங் தான் 15வது நிதிக்குழுவோட தலைவர். இப்போ 16வது நிதிக்குழு போட்டிருக்காங்க. யார் அது? அரவிந்த் பணக்காரியா. அரவிந்த் பணக்காரியா இவர் தான் ஃபர்ஸ்ட் நித்தி ஆயோக்கோட சேர்மனா இருந்தாப்ல, சரி, வைஸ் சேர்மனா இருந்தார். ஓகேவா? ஸோ நிதி கமிஷனோட ஆர்டிக்கல் வந்து 280. ஆர்டிக்கல் வந்து 280. ஸோ நிதி கமிஷன்ல மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்க? 1+4, சரியா? 4 பேர் இருப்பாங்க. முதலா நிதி கமிஷனோட தலைவர் வந்து நியோகி. ஃபர்ஸ்ட் போற நிதி கமிஷனோட தலைவர் வந்து நியோகி. ஓகே, ரைட். ஸோ இப்போ என்ன மேட்டர்? ஸோ நிதி பற்றாக்குறை. ஸோ இந்த 15th ஃபினான்ஸ் கமிஷன் வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு 4% அங்கீகரிச்சிச்சு. ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு 2021 2023 வரைக்கும் 4% வந்து நிதி பற்றாக்குறையை அனௌன்ஸ் பண்ணி, அதுக்கப்புறம் அது 2024க்கு வந்து 3.5 ஆக்கி 2005ல் வந்து 3 ஆக்கிட்டாங்க. ஓகேவா? ஸோ 3% தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுதான் ஃபினான்ஸ் கமிஷன் கொடுத்தது. இப்போ
ஸோ குறைக்கிறது தான் இலக்கா மாநிலங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. இப்போ நீங்கள் இதில் 0.5 நீங்கள் அதிகமாக வாங்கணும் அப்படின்னா எரிசக்தி துறையில் வந்து நீங்கள் வந்து சில விஷயங்களை சீர்திருத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை முன் வச்சாங்க. அதாவது எரிசக்தி துறைக்கு மாநில அரசு செலவு பண்ணாதான் நீங்கள் வந்து இன்னும் ஒரு 0.5% வந்து கடன் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த எரிசக்தி துறை என்ன அப்படின்னா உதய், UDAY, உஜ்வால் டிஸ்காம் அஷூரன்ஸ் யோஜனா அதுக்கு பேர். இது 2015 கொண்டு வந்த திட்டம். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ் நிறைய கடன்ல இருந்தது. இந்த கம்பெனிஸை காப்பாற்றுறதுக்காக ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்க கடன் தொகையை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஏற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தோட நோக்கம். சரியா? இந்த ஸோ அதே மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் டான்ஜெட் கோஸ்க்கும் நிறைய கடன் இருந்தது. ஸோ அதை ஏற்றுக்கிறது தான் முக்கியமான நோக்கம். ஸோ அதை வச்சு தான் நம்ம இதை பிளான் பண்ணாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணி இப்போ நம்மளோட பட்ஜெட் டெஃபிஷியன்சி எவ்வளோ இருக்கு? ஸோ நிதி ஃபினான்சியல் டெஃபிஷியன்சி 3.44%. Okay. Okay, next. தமிழ்நாடு டிசாஸ்டர் ரெக்கவரி சென்டர் இஸ் லொக்கேட்டட். ஸோ டிசாஸ்டர் ரெக்கவரி சென்டர் அப்படிங்கிறது வந்து ஒரு டிசாஸ்டர் டைம்ல வந்து டேட்டா ரெக்கவரி சென்டர்ஸ்னு ஒன்று வேணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்டது. ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா திருச்சிராப்பள்ளியில் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ வேற நேஷனல் டிசாஸ்டர் அத்தாரிட்டி இதோட ஹெட் யாரா இருப்பா? நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, NDMA. இதோட சேர்மன் யாரு? பிரைம் மினிஸ்டர் தான். அதே மாதிரி ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டிக்கு ஹெட் வந்து CM. டிஸ்ட்ரிக்ட் DDMAக்கு கலெக்டர் தான். சரியா? ஸோ கலெக்டர் தான் ஆட்டோமேட்டிக்காக வருவார். ஓகே, நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் எந்த வருஷம் தொடங்கப்பட்டுச்சு? NDRF. நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் வந்து 2006 தொடங்கப்பட்டது. ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கானது, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் எந்த வருஷம் தொடங்கப்பட்டது? ஸோ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்டுக்கு அப்புறம் தானே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா தப்பாயிடும். சரியா? ஸோ 1995 இந்த அமைப்பு தொடங்கப்பட்டது, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட். இது ஹோம் அஃபேர்ஸ் கீழே வருது. சரியா? டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டும் ஹோம் அஃபேர்ஸ்க்கு கீழே தான் வரும். ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட், கீழ்கண்டவற்றுள் ஆலய நுழைவு போராட்டத்தினை பற்றிய உண்மையான கருத்தை கூறுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஆலய நுழைவு போராட்டத்தை பத்தி கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதுல வந்து November 1, 1817 பிரிட்டிஷ் அரசு மெட்ராஸ் பிரசிடென்சியில் ஒரு சட்டத்தை இயற்றி நிறைவேற்றியது. ஸோ 1817 தமிழ்நாடு என்டோல்மெண்ட் சீட்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ், ஸோ மெட்ராஸ் ரெகுலேஷன் ஆக்ட்னு ஒரு ரெகுலேஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ உண்மைதான் இது. சரியா? மெட்ராஸ் பிரசிடென்சி பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னன்னா தமிழ்நாடு என்டோன்மெண்ட் மெட்ராஸ் ரெகுலேஷன்ஸ் ஆக்ட் 1817 ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இதோட ஒர்க் என்னன்னா டெம்பிளோட இதெல்லாம் மானிட்டரி கிராண்ட்ஸ் எல்லாத்தையுமே மானிட்டரி பண்ணுறதுக்காக ஒரு அமைப்பு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று கரெக்டு தான். கோவில் நிர்வாகத்தில் ஒரே மாதிரியான அதிகாரங்களை இதை ஆதரிக்கிறது. ஸோ அதுவும் கரெக்டு தான். வங்காள சட்டம் வந்து மாதிரியாக இருக்கிறது. ஸோ வங்காள சட்டமும் உள்ள இதே மாதிரிலாம் இல்லை. வங்காள சட்டம் வந்து இது லேண்ட் வேற, இது லேண்ட் லார்ட்ஸ்ல இருக்கிற ஆக்ட். சரியா? ஸோ இதெல்லாம் போக இது 1917 இருக்கிற சட்டம். இது போக வேற என்ன சட்டங்கள்லாம் தமிழ்நாட்டில் இருந்ததுன்னா 1900. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 1 and 2 தான். ஓகே, 1922 ஹிந்து பரிபாலன சட்டம். இது யார்? ஜஸ்டிஸ் பார்ட்டி கொண்டு வந்தது. சரியா? ஹிந்து பரிபாலன ராஜா பனகல் ராஜா, ஜஸ்டிஸ் பார்ட்டியில பனகல் ராஜா கொண்டு வந்தது. ஸோ இதுக்கு அப்ரூவல் கொடுத்தது வந்து லார்ட் இர்வின். அடுத்து 1927 ஹிந்து ரிலீஜியஸ் சேரிட்டபிள் என்ரோல்மெண்ட் போர்டு. சரியா? ஹிந்து ரிலீஜியஸ் சேரிட்டபிள் என்ரோல்மெண்ட் போர்டு அப்படிங்கிறத 1927 கொண்டு வந்தாங்க. அடுத்து 1939 ராஜாஜி கொண்டு வந்தார். என்ன கொண்டு வந்தார்? டெம்பிள் என்ட்ரி ஆத்தரைசேஷன்ஸ் இன்டெமினிட்டி ஆக்ட். டெம்பிள் என்ட்ரி ஆத்தரைசேஷன்ஸ் இன்டெமினிட்டி ஆக்ட் 1939. இதையே கொஞ்சம் மாடிஃபை பண்ணி ஓமந்தூரார் 1947 மெட்ராஸ் டெம்பிள் என்ட்ரி ஆக்ட், மெட்ராஸ் டெம்பிள் என்ட்ரி ஆக்ட் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தார். சரியா? அதுக்கப்புறம் 1970
1970 அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகும் ஆணை வந்து இது ஒரு ஜீவோ. சரியா? அந்த அரசாணை 1970 கருணாநிதி அவர்கள் வந்து பண்ணாங்க. ஓகே, இந்த ஆணையை பேஸ் பண்ணி ஒரு குழு அமைச்சாங்க. அதுவும் இப்ப இன்னைக்கு நீட்டுக்கு அமைச்சாங்க இல்லையா, ரெண்டு குழுவும் ஒண்ணுதான். ஸோ நீட்டுக்கு அமைச்ச ஏகே ராஜன் குழு, அப்பவும் இதே ஏகே ராஜன் வச்சு ஒரு குழு அமைச்சாங்க. இது 2006 அமைச்ச குழு. சரியா? 2006 ஏகே ராஜனை வச்சு ஒரு குழு அமைச்சாங்க. ஸோ இந்த ஆணையை வந்து உறுதி செஞ்சது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ 2021 சரியா, 21 வந்து சில மாரிசாமி அப்படிங்கிறவரை வந்து ஐயப்பன் கோவில் அர்ச்சகராக நியமனம் பண்ணாங்க. சரியா? 2021 மாரிசாமிய மதுரையில் மதுரை தல்லாக்குளம் பக்கத்தில் ஐயப்பன் கோவிலுக்கு வந்து அர்ச்சகராக போட்டாங்க. அதே மாதிரி ஓதுவார்ல ஒரு பெண்ணை போட்டாங்க, சுகாஞ்சனா. பேர் வந்து சுகாஞ்சனா. தேனுபுரீஸ்வரர் கோவில், சுகாஞ்சனா, தேனுபுரீஸ்வரர் கோவில். அங்க ஓதுவாரா முதல்ல ஒரு பெண் நியமிக்கப்பட்டார், தேனுபுரீஸ்வரர். தேனுபுரீஸ்வரர் கோவில். சரியா? ஸோ அதே மாதிரி வைக்கம் போராட்டம், வைத்தியநாத சுவாமி மீனாட்சி அம்மன் கோவில் நுழைவு போராட்டம், இதெல்லாம் கொஞ்சம் இது ஒட்டி நீங்க பார்த்து வச்சுக்கணும் ஃபர்தரா. ஓகே, நெக்ஸ்ட் புதுமை பெண் திட்டம். ஸோ புதுமை பெண் திட்டம்னா என்ன? மூலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு உயர்கல்வி திட்டம். சரியா? அஷூரன்ஸ் ஹையர் எஜுகேஷன் ஸ்கீம் தான். ஓகேவா? ஸோ இந்த திட்டத்தில் மாணவர்களுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க? 6 முதல் 12 வகுப்பு படித்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு. சரியா? இப்போ அரசு கவர்மெண்ட் எய்டட் இருக்கும் செகண்ட் ஃபேஸில். ஸோ கவர்மெண்ட் அண்டு கவர்மெண்ட் எய்டட். சரியா? ஸோ இதோட முக்கியமான குறிக்கோள் என்னது? இடைநிற்றலை தடுப்பது. ஸோ ட்ராப் அவுட்ஸை தடுக்கிறது, ஜெண்டர் இன்இக்வாலிட்டியை தடுக்கிறது, ஸோ சைல்டு மேரேஜ், குழந்தை திருமணத்தை தடுக்கிறது. ஸோ ஏழை மாணவர்களுக்கு ஒரு எக்கனாமிக்கல் அசிஸ்டன்ஸ் கொடுக்கறது. சரியா? பொருளாதார உதவி கொடுக்கறது. அப்புறம் உயர்கல்வி ஹையர் எஜுகேஷன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறது. பெண்களோட சோஷியல் எக்கனாமிக்கல் செக்யூரிட்டியை அதிகப்படுத்துறது. உமன்ஸ்க்கு சோஷியல் எக்கனாமிக்கல் செக்யூரிட்டியை அதிகப்படுத்துறது. ஸோ பெண் உயர்கல்விக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் புதுமை பெண் திட்டம். இது யாரோட பேர்ல இருக்கு? மூலூர் ராமாமிர்தம் அம்மையார். ஸோ 2022 இந்த திட்டம் வந்து தொடங்கப்பட்டது. ஓகே, 2022 இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. ஸோ இதுக்காக இவங்க கொண்டு வந்த போர்ட்டல் வந்து பெண் கல்வி அப்படிங்கிற ஒரு போர்ட்டல் கொண்டு வந்தாங்க. ஸோ இதுக்கு தேவையான ஆவணம் 2 ஆவணம் தான். ஆதார் அட்டை, வங்கி கணக்கு இருந்தால் போதும். ஸோ என்ன டிபார்ட்மெண்ட் இதை செயல்படுத்துது? சமூக நலன், சோஷியல் வெல்ஃபேர் அண்டு உமன் ரைட்ஸ் டிபார்ட்மெண்ட். சரியா? சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் தான். கீதா ஜீவன் தானே இருக்காங்க. சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், சமூக நலத்துறை தான் இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்துறாங்க. ஓகே, ஸோ மாதம் வந்து பெண்களுக்கு எவ்வளவு? 1000 ரூபாய். ஸோ 10ஆம் கிளாஸ் முடிச்சிருந்து டிப்ளமோ ஜாயின் பண்ணியிருந்தா கூட அவங்களுக்கும் இந்த வகையில கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஓகே, ஸோ மத்திய சுகாதார கல்வி பணியகத்தின் முதன்மை கடமை. சரியா? ஸோ சென்ட்ரல் ஹெல்த் எஜுகேஷன் பியூரோ அப்படின்னு ஒன்று இருக்கு. சரியா? சென்ட்ரல் ஹெல்த் எஜுகேஷன் பியூரோ இது வந்து 1956 வருஷம் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. ஸோ பிளானிங் கமிஷனும் போர்டு கமிட்டியும் சேர்ந்து உருவாக்குனாங்க. இது உருவாக்கும் பொழுது போர்டு கமிட்டின்னு ஒருத்தர் இருக்காரு. சரியா? போர் கமிட்டி மூலமா இந்த திட்டம் வந்து உருவாக்கப்பட்டது. சரியா? இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கமே என்னன்னா சுகாதாரத்தை பத்தின கல்வியை வந்து மக்களுக்கு ஏற்படுத்துறது தான். சரியா? மிச்சப்படி அவங்க மற்ற விஷயத்துலலாம் அவங்க உள்ள போக மாட்டாங்க. ஸோ அந்த அந்த ஆராய்ச்சி, அது சம்பந்தமான ஆராய்ச்சி நடக்கிறது, அது சம்பந்தமான டெக்னாலஜிக்கல் அசிஸ்டன்ஸ் கொடுக்கறது. அதே மாதிரி ஸ்கூல் பாடத்திட்டங்கள்ல இந்த சுகாதார கல்வி பாடத்திட்டத்தை எப்படி நம்ம உருவாக்குறதுங்கிறத டிஸ்கஷன் பண்றது. ஸோ இலவச சேவை சுகாதார செயல்பாடுகள், சுகாதார சேவையெல்லாம் அவங்க செய்யலை. அதே மாதிரி சுகாதார கல்வி மட்டும் கிடையாது. சொல்ல பல்வேறு பிரிவுகள் மூலமா சுகாதார கல்வியை ஒருங்கிணைத்து அதை மேம்படுத்துறது மட்டும்தான் அவங்களோட முக்கியமான கோஆர்டினேட் ப்ரமோட் ஹெல்த் எஜுகேஷன் த்ரூ வேரியஸ் டிவிஷன்ஸ். சரியா?
ஸோ இதில் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாத்தோடும் சேர்ந்து ஒருத்தவங்களுக்கு எப்படி நம்ம ப்ராப்பராக கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட முக்கியமான நோக்கம். சரியா? நெக்ஸ்ட், ஆயுஷ் அமைப்பின் குடும்பத்தின் சமீபத்திய சேர்க்கப்பட்ட முறை. ஸோ ஆயுஷ்னா என்னது? ஸோ 2004வது வருஷம் இவங்க வந்தவொடனே இந்த கவர்மெண்ட் புது கவர்மெண்ட் வந்தவொடனே ஆரம்பிச்சதுதான். சரியா? 9th நவம்பர். ஸோ ட்ரெடிஷ்னல் மெடிசின்ஸை வந்து நம்ம ஊக்கப்படுத்தணுங்கிறதுக்காக தொடங்கப்பட்டது தான் ஆயுஷ். ஸோ ஏ ஃபார் ஆயுர்வேதா, ஒய் ஃபார் யோகா, அப்புறம் யூ ஃபார் யுனானி அண்ட் நேச்சுரோபதி, எஸ் ஃபார் சித்தா, ஹச் ஃபார் ஹோமியோபதி. ஓகேவா? இந்த சீரியஸில் இப்போ ரீசெண்டாக ஒன்று சேர்த்துருக்காங்க. என்னன்னா சோவா ரிக்பா. ஓகே, சோவா ரிக்பா இது இது ஒன்றும் ஒவ்வொரு நாட்டோட ட்ரெடிஷ்னல் மெடிசின்ஸ். சரியா? ஸோ நமக்குமே இந்த நாட்டோட ட்ரெடிஷ்னல் மெடிசனாக இது இருக்குது. இது எங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா திபெத் சைடு. ஸோ அதே மாதிரி நம்மளோட திபெத்தை ஒட்டி இருக்கிற இந்திய பகுதிகள்லையும் இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? ஸோ அதனால் அதே மாதிரி இந்த சோவா ரிக்பாவோட இன்ஸ்டியூட்ஸ், நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சோவா ரிக்பா வந்து எங்கே இருக்கு எல்லாத்துக்குமே நேஷனல் இன்ஸ்டியூட்ஸ் இருக்கு. நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சோவா ரிக்பா வந்து லேல இருக்கு. ஓகே, ஸோ சிக்கிம் இந்த பகுதியெல்லாம் இதை இன்னும் அதிகமாக பயன்படுத்திருக்காங்க. சித்தா எங்கே அதிகமாக பயன்படுத்துறாங்க? சித்தா வந்து ஒரு டிரெவிடியன் மெத்தட்ஸ் தான். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஆயுர்வேதாங்கிறதும் சரகர் உருவாக்குனது தான் ஆயுர்வேதா சிஸ்டம் இருக்கு இல்லையா? அது ஃபாதர் ஆஃப் ஆயுர்வேதா வந்து சரகர் தான். ஸோ தன்வந்திரி ஜெயந்தியை தான் ஆயுர்வேத தினமாக கொண்டாடுறாங்க. ஸோ தன்வந்திரி ஜெயந்தி என்னைக்கு? 29 அக்டோபர். அதான் ஆயுர்வேதா டே. தன்வந்திரி ஜெயந்தி அது ஆயுர்வேதா டே வந்து அது அன்னைக்கு தான். சரியா? யோகா டே வந்து எப்போ? ஜூன் 21 யோகா டே. ஏன் அந்த நாள்? ஸோ இந்த ஜூன் 21 தான் சன் வந்து எங்கே இருக்கும்? கேன்சரில் இருக்கும். ஓகே, ஸோ கேப்ரிகான் டு கேன்சர் மூவ் ஆகி உச்சியில் கேன்சரில் இருக்கும். அது அன்னைக்கு தான். ஓகேவா? ரைட், ஓகே. ஸோ சித்தாவோட இது வந்து சித்தாவுக்கு வந்து அகஸ்தியர். ஓகே, யுனானிக்குமே ஒருத்தர் இருக்கிற, இந்தியாவில் இருக்கிற ஒருத்தர் முக்கியமான ஒரு ஆள் யுனானிக்கும். சரியா? ஸோ அது என்னன்னு ஒருத்தரை பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட், முதலமைச்சர் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் கல்வி செலவுகளை ஈடு செய்வதற்காக ஒவ்வொரு ஆண்டும் பெண் குழந்தை வைப்பு தொகை 6வது ஆண்டு முதல் வழங்கப்படும் வருடாந்திர ஊக்கத்தொகையின் மதிப்பு. ஸோ முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம், அந்த டைம்ல நிறைய பெண் குழந்தைகள் வந்து சிசு இறப்பு இதெல்லாம் இருந்தது. சரியா? ஸோ அந்த டைம்ல தான் நம்ம என்ன கொண்டு வந்தோம்? தொட்டில் குழந்தைகள் திட்டம்லாம் கொண்டு வந்தாங்க இல்லையா? ஸோ அதே டைம் தான் 1992. ஸோ ஜெயலலிதா அவங்க கவர்மெண்ட்டை தான் கொண்டு வந்தாங்க. ஸோ என்னன்னா சீஃப் மினிஸ்டர் கேர்ள் சைல்டு ப்ரொடக்ஷன் ஸ்கீம்ஸ் சீஃப் மினிஸ்டர் கேர்ள் சைல்டு ப்ரொடக்ஷன் ஸ்கீம் 1992 கொண்டு வந்தாங்க. ரெண்டு முக்கியமான நோக்கம். ஒன்று வந்து பாலின வேறுபாடுகளை கலைக்கிறது, பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கிறது. இன்னொன்று வந்து பெண் குழந்தைகளை பாதுகாக்கிறது. ஸோ சைல்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது, உமன் சைல்டை. அடுத்து ஜெண்டர் இன்இக்வாலிட்டியெல்லாம் கலைஞ்சு பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கிறது தான் இதோட முக்கியமான நோக்கம். ஸோ பின்னாடி அதில் நிறைய நோக்கங்கள் சேர்ந்தது. ஸோ 2 குழந்தைக்கு மேலே இருந்தால் கிடையாது அப்படின்னு. ஸோ இது என்னன்னா, ஒரு குழந்தை பிறந்ததும் அந்த குழந்தைக்கு வந்து ஒரு 50,000 ரூபாய் டெபாசிட் வந்து கவர்மெண்ட் பண்ணிடும். ஓகே, 50,000 ரூபாய் டெபாசிட் பண்ணிடும். அடுத்து வந்து ஒரு இது வந்து ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு. செகண்ட் குழந்தைக்கு வந்து 25,000. ஸோ இது பெண் குழந்தைங்களுக்கு மட்டும்தான், 3வது குழந்தைங்களுக்கு கிடையாது. இதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பெண்கள் அதே மாதிரி அவங்க வந்து குடும்ப கட்டுப்பாடு பண்ணிடணும். ஸோ அதையும் இது ஊக்குவிச்சது. ஸோ அதுக்கப்புறம் ஆஃப்டர் அவங்க 10th கலந்துக்கிட்ட இந்த திட்டம் வந்து அவங்க 6 வயதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ஆண்டுதோறும் 1,800 ரூபா ஊக்கத்தொகை கொடுக்கும். ஆண்டுதோறும். அதுதான் இது 1,800 ரூபா ஊக்கத்தொகை கொடுக்கும். ஸோ ஆஃப்டர் வந்து அவங்க என்ன பண்ணிக்கலாம்? அவங்களுக்கு 18 வயசு ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்களுடைய திருமணத்துக்கு இந்த மாதிரி எந்த தேவை, படிக்கிறதுக்கு எந்த தேவைக்குனாலும் அவங்க எடுத்துக்கலாம் இந்த திட்டத்தை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட், அரசின் எந்த வீட்டு வசதி திட்டமானது வீடற்ற மக்களுக்கு மட்டுமல்லாது நகர ஏழைகள் மற்றும் குறைந்த வருமானம் உள்ளவர்கள், நடுத்தர வர்க்க மக்களுக்கு வீடு வழங்குகிறது, வீட்டை உறுதி செய்கிறது. ஸோ எல்ஐஜி அப்படின்னா என்னது? லோ இன்கம் குரூப்ஸ். எம்ஐஜினா மிடில் இன்கம் குரூப்ஸ். இடபிள்யூஎஸ்னா எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன்ஸ். சரியா? இந்த 3 பேருக்கும் கொடுக்கறது என்னது? பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா தான். சரியா? எல்ஐஜிங்கிறது லோ இன்கம் குரூப்ஸு, மிடில் இன்கம் குரூப்ஸு, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன்ஸ். ஸோ இந்த 3 பேருக்கும் நம்ம கொடுக்கறது வந்து பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா. ஸோ இந்த திட்டம் எப்போ கொண்டு வரப்பட்டது? 2005 கொண்டு வரப்பட்டது. 2005
25 ஜூன் 2015 25 ஜூன்ல இந்த திட்டம் வந்து கொண்டு வந்து ஸோ கிரெடிட்ஸ் லிங்க் சப்சிடி ஸ்கீம்ஸ் ஸோ மானியமாகவும் கொடுப்பாங்க. அட் த சேம் டைம் வந்து கடனாகவும் கொடுப்பாங்க. இந்த திட்டம் வந்து கிரெடிட் லிங்க்டு சப்சிடி ஸ்கீம்ஸ். சரியா? இது PMAY ஊரக பகுதிகளையும் நகர்பகுதிகளையும் இந்த திட்டம் வந்து செயல்பட்டுச்சு. சரியா? அர்பன்லயும் இருந்தது, அட் த சேம் டைம் கிராமின்லயும் இருந்துச்சு. சரியா? அடுத்து JNNURM என்னது? ஜவஹர்லால் நேரு நேஷனல் அர்பன் ரினியூவபிள் மிஷன்ஸ். சரியா? ஸோ மாடர்னைஸ்டு மேசிவ் சிட்டி மாடர்னைஸ்டு ஸ்கீம்ஸ் இது வந்து 2005 இந்த திட்டம் வந்து தொடங்கப்பட்டது. 2005. ஸோ தமிழ்நாடு UDPங்கிறது தமிழ்நாடு அர்பன் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் 1988. தமிழ்நாடு அர்பன் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் 1988 கொண்டு வரப்பட்டுச்சு. சரியா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் போலாமா? ஸோ தர்மாம்பாள் அம்மையார் நினைவு அசிஸ்டன்ஸ் வாஸ் கிவன் விச் கேட்டகரி ஆஃப் உமன்ஸ்? ஸோ விதவை மறுமண பெண்களுக்கு தான் கொடுக்குறாங்க. சரியா? ஸோ மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஃபார் விடோஸ் ரீமேரேஜ். சரியா? ஃபினான்சியல் அசிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுக்குறாங்க? கிட்டத்தட்ட ஸோ 50,000 ரூபாய். 50,000 ரூபாய், 8 கிராம் தங்கம். இந்த 50,000த்துல 3,000 தான் கையில் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 3,000 அக்கௌண்ட்டில் கொடுத்து 30,000 அக்கௌண்ட்டில் கொடுத்துருவாங்க. மீதி 2,000 வந்து ஒரு நேஷ்னல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் ஒன்று கொடுப்பாங்க, NCCன்னு சொல்லுவாங்க, அதில் கொடுத்துருவாங்க 20,000 ரூபா. ஓகேவா? ஸோ அதே மாதிரி அன்னை தெரசாக்கு ஏழை பெண்கள் ஆதரவற்ற விரும்பிய பெண்களுக்கு அன்னை தெரசா நினைவு ஆதரவற்ற திருமண உதவி திட்டம். முத்துலட்சுமி ரெட்டிக்கு கலப்பு திருமண உதவி திட்டம். பெண்களுக்கான ஊட்டச்சத்து குறைபாட்டை போக்குவதற்காக போஷன் அபியான்ஸாக இருக்கட்டும், ஸோ இன்டெகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸாக இருக்கட்டும். ஸோ அது அவங்களுக்கு நிறையா ஸ்கீம்ஸ் இருக்குது. அடலசன்ஸ் ஏஜில் இருக்கவங்க பொறுத்தவங்களுக்கு. ஓகே. ஓகே. ஸோ மணியம்மை நினைவு திருமணம் வந்து ஏழை விதவைகளின் மகள்களுக்கு கொடுக்கறது தான் மணியம்மை திருமண உதவி திட்டம். சரியா? ஓகே. ஸோ டுடே கிளாஸஸ் ஓவர். தேங்க்யூ. ஸோ ரெகுலராக கிளாஸஸ் வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த கிளாஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சஜஷன் நிறையா கொடுங்க எங்களுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு என்ன மாதிரியான கிளாஸஸ் வேணும் அப்படிங்கிறத எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் அதை அடுத்தடுத்த செஷனில் கம்ப்ளீட் பண்ண முடியுமான்னு பார்க்குறோம். ஓகே. தேங்க்யூ ஆல்.